ஸ்ரீ வைகுண்டம் நவதிருப்பதியில் முதல் திருப்பதி சேவிக்கிறோம். இங்க பெருமாள் திருநாமம் வைகுண்டபதி, வைகுண்டநாதர் பெருமாளுடைய திருநாமம். ஏகமூர்த்தியா நின்ற திருக்கோலத்துல சேவை சாதிப்பார். நின்ற திருக்கோலத்துல ஆதிசேஷனோட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் அபயஸ்தம் கதபாவனை சதுர்புஜத்தோட சேவை சாதிக்கிறார். பிரம்மாவுக்கும் பிரகுமுனிவருக்கும் சுவாமி நம்மாழ்வாருக்கும் பிரத்யட்சமாக காட்சி கொடுத்திருக்கார். தாமரபரணி தீர்த்தம் சந்திர விமானம். உற்சவர் திருநாமம் கள்ளர் பிரான் திருநாமம். ஸ்ரீதேவி பூமிதேவி அமர்ந்த நின்ற தாயார். அமர்ந்த தாயார் மூலவர் பேர் தாயார் வைகுண்ட நாயகி. உற்சவர் பேர் தாயார் கள்ளர் பிரான் நாயகி. சோரநாதன் சோரநாத நாயகி. கள்ளர் பிரான்ங்கிறது காரண திருநாமம். பாண்டிய முன்னர் ஏகப்பட்ட சொத்து சேர்த்திருக்க, யாருக்கும் கொடுத்து உதவி செல்ல, தானம் தர்மங்கள் பண்ணாம, கோவில்கள் எதுவும் கட்டாம இருக்கிற பட்சத்துல காலதூஷன் ஒரு பக்தன் கொள்ளை கூட்ட தலைவனா இருக்கான். அவன் பெருமாளுடைய பக்தனாகவும் ஒரு பக்கம் இருக்கணும்ல. அவன் கொள்ளையடிக்கல பாதியை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதாகவும் பாதியை தான தர்மங்கள் ஏழை மக்களுக்கு கொடுக்கிறதாகவும் விண்ணப்பிக்கிறான். அப்ப அவனையே ஒரு நாள் பெருமாள் காலதூஷனையும் திருடனா நியமனம் பண்ணி அரண்மனையில கொள்ளையடிக்க செய்கிறார். ராஜாவிடம் காலதூஷங்கள் பிடிபடுறான். அப்ப பெருமாளே கல்லனா போய் காலதூஷம் மாதிரி மாறி இருந்து ராஜாவுக்கு காட்சி கொடுத்து தான தர்மங்கள்லாம் வந்து சொல்லி உனக்கு இக்கோயில் கட்ட செய்தாக வரலாறு. சித்திர பௌர்ணமிக்கும் ஐப்பசி பௌர்ணமிக்கும் ஆதி காலத்துல சூரிய ஒளி பெருமாள் திருவடியில விளர மாதிரி இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. கோவில் கட்டது வீர பராக்கிரம பாண்டிய மன்னர் காலத்துல கட்டப்பட்ட கோவில். சுவாமி மூலவருக்கு நித்தியம் பால் அபிஷேகம் இந்த கோயிலுடைய சிறப்பு. பசுல காரா பசுங்கிறது ஆயிரக்கணக்கான பசு அரண்மனையில இருக்கு. அதுல காரா பசுங்கிறது தன்னால பூமிக்குள்ள பால் சிறக்கிறது. தாமிரபரணி கரவோரமா பெருமாள் இருக்க, அதுல அந்த பாலை எடுத்து நித்தியம் பெருமாளுக்கு இன்னமும் பசும்பால் அபிஷேகமா இருக்கு. சிறப்பு பசு அது அரண்மனையில உள்ள காரா பசுங்கிறது பெருமாளுடைய விண்ணப்பம். அது மூலமா தான் பெருமாள் ராஜாவுக்கு காட்சி கொடுத்து இக்கோயில் கட்ட செய்தாக வரலாறு. சித்திர மாசம் பிரம்மோற்சவம்.